கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கண்ணின்மணி போல பாதுகாத்தார், சுகபலன் ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கில் மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. போன வாரம் நாம அந்த கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம தியானித்தோம். அதை இந்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், அது மாத்திரம் வாசிக்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, அதாவது காலம் நிறைவேறின போது என்றால் காலம் ஒரு ஆரம்பம் இருக்கு. அது எங்கே ஆரம்பமானது என்று போன வாரம் அதை குறித்து நாம விரிவாக தியானித்தோம். ஆபிரகாம் அந்த உடன்படிக்கையில இருந்து நாம போன வாரம் நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதை கண்டினியூவாக நாம இந்த வாரம் நாம அதை குறித்து நாம தியானிப்போமாக. போன வாரம் புரிஞ்சு எல்லாத்துக்கும். பிராங்க்லின் புரிஞ்சா போன வாரம்? மெஜுலஸ் ஜோயல் முழிக்கிறான் என்ன. அதாவது எதை குறித்து நாம போன வாரம் தியானித்தோம் என்றால், தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த யுத்தம் எந்தெந்த காலகட்டங்களில, அதாவது நாம எந்த கண்ணோட்டத்தில் எந்த கான்டெக்ட்ல பார்த்தோம் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை, அதாவது பாதுகாக்கும்படி தேவன் என்ன செய்தார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை பாதுகாக்கும்படி தேவன் என்ன செய்தார், அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை அழிக்கும்படியாக அல்லது அசுத்த ஜாதியாக மாற்றும்படியாக சாத்தான் என்ன செய்தான், இதை குறித்து நாம வேதத்துல நாம போன வாரம் தியானித்தோம். ஆதாம் ஏவல குறித்து தியானித்தோம், காயினை குறித்து, அப்புறம் சேத், அப்புறம் நோவா, அப்புறம் அப்படியே ஆபிரகாம், இதை குறித்து நாம தியானித்தோம். இந்த நாட்கள்ல பாருங்க, வசனத்தை நாம வாசிக்க வேணாம், சொல்லுகிறேன், நீங்க மட்டும் நோட் பண்ணிக்கங்க, மெயினான வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்ப ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்த போது, இஸ்மவேல் பிறந்தா, ஆபிரகாம் என்ன நினைத்தாங்கன்னா, இஸ்மவேல் தான் தன்னுடைய சுதந்திரவாளி, கற்ப பிறப்பு என்று இன்னமும் நினைத்து கொண்டே இருந்தான். அதை குறித்து நான் பிற்பாடு நான் சொல்லுகிறேன் ஏன் அவன் நினைத்தான் என்று. அப்ப தேவன் தரிசனமாகி உடன்படிக்கையை நிறைவேற்று என்று சொன்ன தரிசனமாகி உடன்படிக்கையை நிறைவேற்று என்ற சொன்ன அந்த நாளிலே பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணா, எல்லாரையும் அழைத்து விருத்த சேதனம் செய்தான். இது ஆதியாகமம் 17:23 இருக்கு. அதாவது அந்த நாளிலே, தேவன் தரிசனமாகி சொன்ன அந்த நாளிலே அவன் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றி விட்டான். என்ன உடன்படிக்கைனா, ஆதியாகமம் 17:10 இருக்கு. அதாவது ஆண் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இவரு பாருங்க, அந்த உடன்படிக்கை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏதாவது ஈசாக்கினிடத்தில் உன் உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் சொல்லிவிட்டார். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அவர்கிட்ட நல்ல பேர் எடுப்பதற்காக தேவன் சொன்ன உடன்படிக்கையை இஸ்மவேல் மூலமாக நிறைவேற்றி விட்டார். ஆக்சுவலா எங்க நிறைவேற்றி இருக்கணும், ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கையை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனால் ஒரே நாள்ல ஆபிரகாமும் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆதியாகமம் 17:26 இருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு வயது 99, இஸ்மவேலுக்கு வயது 13. இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரகாம் வயது 86. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கை குறித்து தேவன் என்ன சொன்னார் என்றால், என் உடன்படிக்கையை ஈசாக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அதுதான் தேவனுடைய உடன்படிக்கை. ஆதியாகமம் 17:19 இருக்கு. அப்படி என்றால் இஸ்மவேலிடத்தில் என் உடன்படிக்கையை நிறைவேற்ற மாட்டேன் என்று திட்டமாக சொல்லிவிட்டார். ஈசாக்கு பிறந்த பிற்பாடுதான் ஆபிரகாம் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால்
பாருங்க, ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும். அதன் பிறகு வீட்டிலிருந்து பிறந்த பிள்ளைகள் ஆபிரகாமிடத்தில், அதாவது பிறக்காத பணத்திற்காக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் செய்திருக்க வேண்டும். இதுதான், இப்படிதான் ஆபிரகாம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா உடன்படிக்கை இல்ல, கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை நிறைவேற்றி விட்டார். அந்நாளிலே சொன்ன அந்த நாளிலே ஆபிரகாமும் இஸ்மவேலும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவர் நினைத்து கொண்டார், ஆபிரகாம் அதாவது தேவன் சொன்ன உடன்படிக்கை நிறைவேற்றி விட்டான், அதனால இஸ்மவேலை தான் சுதந்திரவாளி கற்ப பிறப்பு என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை இஸ்மவேலிடத்தில் முதலாக நிறைவேற்றி விட்டான் என்று அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. இந்த காரியத்தை ஆபிரகாம் நிறைவேற்றின நிமித்தம் இன்னமும் இஸ்மவேலை தான் தன்னுடைய சுதந்திரவாளி கற்ப பிறப்பாக எண்ணினார். பாருங்க, உடனே தேவனுடைய திட்டத்தை பாருங்க, அடுத்த திட்டத்தை பாருங்க. நீ என் உடன்படிக்கையை இஸ்மவேல் எடுத்து நிறைவேற்றினாலும், நீ எனக்கு என்ன செய்தாலும், நீ நான் சொன்ன கட்டளையை உடனே அடுத்த சொன்ன அன்னைக்கே நீ நிறைவேற்றினாலும், என் மனம் குளிர பண்ணினாலும், ஈசாக்கினிடத்தில் மாத்திரம்தான் என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். அந்த திட்டத்துல எந்த மாற்றமும் இல்ல. நீ செய்த இஸ்மவேலிடத்துல பண்ணிருக்க, ஆனா அதுவல்ல என்னுடைய திட்டம் ஈசாக்கின் இடத்தில். ஆனால் ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. இப்ப பாருங்க, பார்த்தாரு தேவன், பார்த்தாரு இந்த ஆபிரகாமோட பெரிய அக்க போரா போச்சு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து அங்கிருந்து இறங்கி வந்து விட்டார். தேவன் பார்த்தார், இந்த ஆபிரகாம் என்ன சொன்னாலும் இஸ்மவேலை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று, அவனுடைய எண்ணத்தை மாற்ற முடியவில்லையே என்று பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி நேரடியாக, இதுவரையும் தேவன் தரிசனத்தின் மூலமாக தான் சொல்லிக் கொண்டே வந்தார், இப்பொழுது நேரடியாக பேசும்படியாக அனுப்பிவிட்டார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஈசாக்கு உனக்கு, அதாவது கற்ப பிறப்பு சுதந்திரவாளி என்று நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் இடத்துல ஒரு பாசம் ஒட்டி கொண்டே இருந்தது. ஏனென்றால் நமக்கு 99 வயது ஆகிவிட்டது. விசுவாசம் இருந்தாலும் அதாவது இஸ்மவேல் தான் என்னுடைய சுதந்திரவாளி என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அப்ப பாருங்க, பூமிக்கு 3 பேர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க. அவர்கள் வந்ததன் நோக்கம் என்னன்னா, 2 பேர்கள் சோதோம் குமோராவை அழிக்க வேண்டும், அவருடைய பாவம் ரொம்ப பெருகிருட்டு. இன்னொருவர் அவர் இயேசுவானவர் தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் சாராளை, அதாவது பார்த்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். இந்த தடவை பாருங்க, ஆபிரகாமிடத்தில் மாத்திரம் இயேசுவானவர் சொல்லவில்லை. இதுவரை ஆபிரகாமிடத்தில் மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனா இந்த தடவை ஆபிரகாமிடத்திலும் சொன்னார், சாராலும் கேட்கும்படியாக சொன்னார். ஏனென்றால் இவன் இன்னமும் ஆபிரகாம் இன்னமும் இஸ்மவேலை தான் தன்னுடைய கற்ப பிறப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனால பாருங்க, நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டு ஐயாட்ட காரியம் நடக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, டைரக்டா வீட்டை மாட்ட போவாங்க. இந்த ஐயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, ஆனால் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுபோல இயேசுவானவர் பாருங்க, இந்த ஆபிரகாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதனால சாரா எடுத்தோன்னே பாருங்க, அதாவது உன் மனைவி சாரால் எங்கே, உன் மறுமனையாட்டி ஆகார் எங்கே என்று கேட்கல, உன் மனைவி சாரால் எங்கே. ஆதியாகமம் 18:9-10 எழுதப்பட்டிருக்கிறது. உன் மனைவி சாரால் எங்கே. அப்புறம் சாராளை பார்த்து சொல்லுங்க, வயது ஆகிவிட்டது என்று கவலைப்படாத, கண்டிப்பாக குமாரன் பிறப்பார். ஈசாக்கு நீங்க பேர் சொல்லுவீங்க, பேரிடுவீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, அவள் நகைக்கிறாள், எனக்கு இந்த வயசுல குழந்தை பிறக்குமா அப்படி என்று அவள் நகைக்கிறாள். ஆனாலும் அதாவது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆதியாகமம் 18:14 இயேசுவானவர் இவர்கள் இருவரையும் பார்த்து ஆசீர்வதித்து விட்டு மறுபடியும் போய்விட்டார். இப்ப அடுத்த திட்டம் தீட்டுறான் பாருங்க. இப்ப
தேவன் அதாவது ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரிந்த காரியம் இப்ப சாராளுக்கு தெரிந்து விட்டது. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அந்த குழந்தை வரக்கூடாது, அப்படி வந்தாலும் அது சபிக்கப்பட்டவர் மூலமாக வர வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணினான். பாருங்க, இதுவரை ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரிந்த விஷயம் இப்பொழுது சாராளுக்கு தெரிந்து விட்டதே என்று நினைத்து இந்த பிள்ளை பிறக்க கூடாது, அப்படி பிறந்தாலும் சபிக்கப்பட்ட மூலமாகத்தான் வர வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். என்ன திட்டம் பாருங்க, ஆதியாகமம் 20:2. ஆதியாகமம் 20:2. அடுத்தது இது வசனம் படிக்கலாம். பாருங்க, அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. இதை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணும், என்னையா அந்த மனுஷன் ஆபிரகாம் அங்க என்னடானா பார்வோன் தன்னுடைய மனைவி பார்வோன் அழைத்து சென்ற போது சகோதரின்னு சொல்லிட்டான். சொன்னது நிமித்தமாக இங்க அபிமெலேக்கு அழைத்து செல்லிவிட்ட எதற்காக பாருங்க, இதுதான் அதாவது ஈசா கிண்ணத்திலிருந்து அந்த கர்ப்ப பிறப்பு வரக்கூடாது, அப்படி வந்தாலும் அந்த சந்ததி சபிக்கப்பட்டவர் மூலமாக தான் வர வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த சம்பவம் நடக்கும் போது சாராளுக்கு வயது 89 வயது. பார்வோன் சாராளை கூப்பிடும் போது வயது 65. இப்ப கிட்டத்தட்ட 24 வருடம் கழித்து மறுபடியும் பிசாசனும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்துகிறான் பாருங்க. ஏனென்றால் கடைசி வரை ஆபிரகாம் மூலம் சாராளுக்கு குமாரன், அதாவது குமாரன் வரும் வரை பிசாசு திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எப்படியாவது அவரிடத்திலிருந்து பிறக்கிற பிள்ளை தேவனால் சபிக்கப்பட்டவர் மூலமாக பிறக்க வேண்டும். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டது. அவளுடைய வித்து, அவளுடைய குழந்தை சபிக்கப்பட்டது மூலமாக பிறக்க போகிறது என்று அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. இப்ப தேவனுடைய திட்டத்தை பாருங்க. தேவன் ஆபிரகாமை எச்சரிக்கல, மாறாக அபிமெலேக்கை எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 20:3 அதுல எழுதப்பட்டிருக்கிறது. வேணாம். ஆபிரகாம் 20:3. அபிமெலேக்கு அதாவது பயந்து போயிட்டான். பயந்து போய் சாரா இடத்துல சேரவே இல்லை. அவன் ரெடியா இருந்தான். அந்த அபிமெலேக்கு ரெடியா இருந்தான். சாராள் வரும்போது நாம சேர்ந்து விட வேண்டும் என்று ரெடியா இருந்தான். பிசாசு இந்த சம்பவத்துக்காக காத்திருந்தான். இவன் சாராவோடு சேர்ந்தா தேவன் பாருங்க எச்சரிக்கிறார், நீ சாராவோடு சேர்ந்தா செத்தாய். தேவன் அவனை எச்சரிக்கிறார். இந்த சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால் பாருங்க, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அந்த மனிதன் எந்த காரியம் செய்தாலும் தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணி அவனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா! நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் நாம எங்க வழி விலகி போனாலும் எந்த மூளைக்கு போனாலும் புடிச்சு இழுத்து வந்து விடுவார். அதுக்கு தேவனுடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அபிமெலேக்கு உண்மையிலே ஒரு உத்தமமான மனிதர் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 20:6 இருக்கு. சாராள் பாருங்க அபிமெலேக்கை அதாவது மூலமாக கடிந்து கொள்ளப்படுகிறாள். ஏனென்றால் இயேசுவானவர் நேரடியாக வந்து சொல்லியும் இந்த 2 பேரும் கேட்கவில்லையே. இந்த இடத்துல மறுபடியும் பிசாசானவன் தோற்றுவிட்டான். அவன் நினைத்தான் அபிமெலேக்கு மூலமாக சாராளுக்கு குழந்தை வந்துவிடும் என்று. ஆனால் தேவன் அபிமெலேக்கை எச்சரித்தார். அது நிமித்தமாக சாரா இடத்துல சேரல. இப்பொழுது மறுபடியும் பிசாசானவன் தோற்று போய்விட்டான். இந்த காரியம் நடந்த நிமித்தமாக 2 பேரும் பாவம் செய்து விட்டார்கள் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பரிசுத்தவான், விசுவாசத்தின் தகப்பன் என்று தேவனால் சாட்சி பெற்றவர். நம்முடைய வேதாகவும் திட்டமாக அப்படிதான் சொல்லுகிறது. இந்த காரியம் எல்லாமே நாம் எந்த கான்டெக்ட்ல பார்க்கிறோம் என்றால், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை தேவன் அதாவது அந்த சந்ததியிலிருந்து, அந்த பரிசுத்த சந்ததியிலிருந்து, அந்த நீதியுள்ள சந்ததியிலிருந்து கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் பிறந்து சாத்தானை அவன் அதாவது நசுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பிசாசுடைய திட்டம் அந்த சந்ததியை அசுத்த சந்ததியாக ஆக்க வேண்டும், அநீதியுள்ள சந்ததியாக ஆக்க வேண்டும்.
அல்லது அந்த சந்ததியை அழிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்க, இந்த காரியமும் பிசாசுக்கு ஜெயமாக முடியல. இப்ப ஈசாக்கும் இஸ்மவேலும் பாருங்க, ஈசாக்கு பிறக்கும் போது இஸ்மவேலுக்கு வயது 14. சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே சாராளுக்கு ஈசாக்கு என்ற குமாரன் பிறக்கிறான். ஆதியாகமம் 21:1-3 இருக்கு. அதாவது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று இயேசுவானவர் சொன்னார். உற்பவ காலத்திட்டத்திலே அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தார். கர்த்தர் சொன்னபடியே குமாரன் பிறந்தார். இப்ப பாருங்க பிசாசுடைய திட்டத்தை பாருங்க இந்த இடத்துல. இப்பொழுது இஸ்மவேலுக்கு அதாவது வயது அதாவது ஈசாக்கு பிறக்கும் போது இஸ்மவேலுக்கு வயது 14. இப்ப அந்த ஈசாக்கு பால் மறந்த நாள்ல விருந்து பண்ணுகிறார்கள். அப்பொழுது இஸ்மவேலுக்கு வயது 17. அந்த விருந்து எப்ப பால் மறந்து விருந்து எப்ப பண்ணுவார்கள்? 3 வயது முடிந்து 4வது வயதுக்குள் பிரவேசிக்கும் போது இதை பண்ணுவார்கள், இந்த விருந்து செய்வார்கள். அப்ப இஸ்மவேலுக்கு வயது 17. அப்ப பரியாசம் பண்ணுகிறா பாருங்க. இஸ்மவேல் மூலமாக ஈசாக்கு பரியாசம் பண்ணப்படுகிறான். நாம பரியாசம் சொல்லிட்டு சும்மா அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யோசிச்சு பாருங்க, எப்படி பரியாசம் செய்திருப்பான் என்று நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா, நீ 90 வயசு கிழவிக்கு பிறந்த குழந்தை, அடுத்து என்ன சொல்லியிருப்பான்னா சொல்லியிருப்பா, அதாவது நீ உங்க அம்மாவுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது. ஏனென்றால் அபிமெலேக்கு எடுத்துட்டு போனப்ப இவெல்லாம் நல்ல வாலிப பையன், யாரு? இஸ்மவேல். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துப்பா. அப்ப நீ யாருக்கோ பிறந்த குழந்தை, எங்க அப்பா ஆபிரகாமுக்கு பிறந்த குழந்தையே நீ கிடையாது. அதான் பரியாசம், இதெல்லாம் பரியாசம், இதெல்லாம் பண்ணிருப்பான். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சொல்லியிருப்பா. அவர் உண்மையிலேயே அரண்மனைக்கு அழைத்து சென்ற நிமித்தமாக இப்படியெல்லாம் பரியாசம் தன் அம்மாவை குறித்து இப்படி பேசுகிறானே என்று தன் அம்மா மீது வெறுப்பு உண்டாகும்படியாக பரியாசம் செய்கிறான். இது பிசாசுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க, சாராள் மூலமாக ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும், வீட்டை விட்டு துரத்தும். ஆதியாகமம் 21:6 எழுதப்பட்டிருக்கு. அவன் இந்த வீட்டுக்கு சுதந்திரவாளி கிடையாது. பாருங்க, அவன் இந்த வீட்டுக்கு சுதந்திரவாளி கிடையாது. அப்ப ஆபிரகாம் இதுவரையும் சுதந்திரவாளி தான் நினைத்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆபிரகாம் அதை இஸ்மவேல் தான் எண்ணி சுதந்திரவாளி என்று எண்ணிக்கொண்டே இருந்திருக்கான். ஏனென்றால் பாருங்க, சாராள் அவர்களை புறம்பே தள்ளும் என்று சொன்ன போது ஆபிரகாம் மிகவும் துக்கப்பட்டான். ஆதியாகமம் 21:11, ஆதியாகமம் 21:11 அதை மாத்திரம் படிக்கலாம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. பாருங்க, புறம்பே தள்ளும் என்று சாராள் சொல்லிவிட்டா, தன் மகனை குறித்து அப்ப அது வரையும் அவனுக்கு இஸ்மவேல் தான் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும் என்று எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறான். இதுவரை நாம என்ன நினைத்தோம் என்றால், சாராள் இப்படி செய்திருக்க கூடாது, அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். சாராள் இப்படி செஞ்சிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் ஆகார் அவளையும் குழந்தையும் வெளியே அனுப்பின, அது எப்படி அது நியாயப்படுத்தும் அப்படி என்று நாம நினைத்திருப்போம். அதற்கு தேவனும் உடந்தையாகி விட்டாரு என்று. ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க, இதற்கு மேல் ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாமோட குடியிருக்க செய்தால் ஈசாக்கையும் துஷ்ட மனிதனாக மாற்றி விடுவான். அதாவது அவனையும் மற்றவர்கள் பரியாசம், இவன் எப்படி பரியாசம் பண்ணப்பட்ட ஈசாக்கு, அவனும் மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறவர்களாக மாற்றி விடுவான் என்று தேவன் நினைத்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படி என்றால் அவர்கள் மத்தியில் குடியிராமலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரணத்திற்காக தேவன் அவர்களை, அதாவது ஆபிரகாமிடத்திலிருந்து பிரித்து, நீ வெளியே நீ அங்க வெளியில எங்கேயாவது அங்க ரொம்ப தூர தேசத்துக்கு போய்விடு என்று. இது மிகவும் துக்கமாகி விட்டது ஆபிரகாமுக்கு, தன்னுடைய மகனை குறித்து சொல்வது. உடனே பாருங்க தேவன் என்ன சொன்னார் பாருங்க, இது அருமையாக எழுதப்பட்டிருப்பாருங்க. ஆதியாகமம் 21:12 ஆபிரகாமை நோக்கி
உனக்கு துக்கமாலாம் இருக்காத. சாரால் உனக்கு சொல்வது பாருங்க. இப்ப புரிகிறதா? இப்ப அதான் நீ ரொம்ப துக்கப்படாத, ரொம்ப கவலைப்படாத. நீ ஏன் துக்கப்படுற? சொல்லிட்டு அடுத்தது ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். பாருங்க, அப்ப அது வரையும் ஆபிரகாம் இஸ்மவேலை தான் தன்னுடைய சந்ததியாக நினைத்து கொண்டு, நீ துக்கப்படாத. நீ ஏன் துக்கப்படுற? நீ ரொம்ப அப்படியே நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ரொம்ப இதோ கொள்ளாய்க்கல் தமிழ் சொல்லணும்னா ரொம்ப ஏதோ சொல்லுவோம், சீன் போடாத அப்படி. அது மாதிரி ரொம்ப துக்கலாம் படாத. நீ சாரால் சொல்றதை மாத்திரம் செய்யி, நீ அவர்களை துரத்தி வெளியே அனுப்பிவிடு. ஆனாலும் இஸ்மவேல் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்பதான் அவனுக்கு ஓகே சரி அப்படின்னு சொல்லி, அதுவரை ஆபிரகாம் இஸ்மவேலை தான் தன்னுடைய சுதந்திர வழியாக கர்ப்ப பிறப்பாக தன்னுடைய மகனாக நினைத்து கொண்டிருந்தான். இப்ப வெளியே அனுப்பிவிட்டார். இப்ப பிசாசனுடைய திட்டத்தை பாருங்க. அதாவது அவனுடைய திட்டம் என்னன்னா, இந்த இடத்துல இஸ்மவேல் ஈசாக்கோடு குடியிருந்து ஈசாக்கை எப்படியாவது துஷ்ட காரியங்கள் செய்ய வைக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணின. இந்த திட்டமும் தோல்வியிலே முடிந்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்க, ஆபிரகாமும் ஈசாக்கும் பாருங்க. இந்த சம்பவம் இது நாள் வரை நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஆபிரகாமை பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி மீட்டார், அதை ஜெயிக்கும்படி செய்தார். ஆனால் இப்பொழுது பார்க்க போகிற சம்பவத்துல ஆபிரகாமுடைய கிரியை நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவன் பிசாசை ஜெயிக்கிறார், தோற்கடிக்கிறார். பிசாசின் திட்டம் என்ன? இப்ப ஆபிரகாம் பெரியவனாகிவிட்டான், சாரி ஈசாக்கு பெரியவனாகிவிட்டார். இப்பொழுது இந்த ஈசாக்கு கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி விளங்கும், அவனிடத்துல உடன்படிக்கை நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்லிவிட்டார். இப்ப ஈசாக்கை கொலை செய்ய வேண்டும். என்ன செய்வது? நாம் என்ன செய்தாலும் தேவன் ஆபிரகாமை பாதுகாக்கிறார். நீதியுள்ள சந்ததி பாதுகாக்கப்படுகிறது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்ப என்ன செய்வது? ஆதியாகமம் 22:1 பாருங்க, படிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவனை தகன பலியாக இடு. பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு மேலே சொன்ன, இது நீங்க 21வது அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க. மேலே சொன்ன அதிகார, அதாவது அந்த கான்டெக்ஸ்டுக்கும் கீழே இந்த 22:1 அதற்கு எந்த சம்பந்தமே இருக்காது, எந்த சம்பந்தமே இருக்காது. அப்ப மேலே சொன்ன காரியத்திற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள், எந்த சம்பவங்கள் நடந்த பின்பு? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்புறம் எதுக்கு தேவன் ஆபிரகாமை எதுக்கு அப்புறம் சோதிக்க? அதாவது தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்ப எந்த காரியங்கள்? ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குல்ல. ஏனென்றால் வேதத்தின்படி பார்த்தா தேவன் தான் ஆபிரகாமை சோதித்தார். தேவனே ஆபிரகாமை சோதித்தார் என்றால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் என்னவாக இருந்திருக்கலாம்? நாம் தியானிக்கிற, அதாவது கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா நாம் தியானிக்கிற, அதாவது பிசாசுக்கு தேவனுடைய சந்ததி இருக்கக்கூடாது, அழிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல தேவன் பாருங்க சோதிக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1:13 தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. வேதத்தின்படி யாக்கோபு 1:13 தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப ஏன் ஆபிரகாமை சோதித்தார்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப ஏதோ ஒரு நடந்திருக்கு பாருங்க.
இந்திய தேசத்துல பாருங்க, ஒரு சில தீர்ப்புகள் அதாவது சட்டத்துல எழுதப்படவில்லை என்றால், ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ்க்கு ஓகே தீர்ப்பு சொல்லியிருப்பார்கள். ஓகே, அதே கேஸ் வந்து வேற ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த வக்கீல்லாம் ஏற்கனவே நடந்த சொன்ன தீர்ப்பை மேற்கோள் காட்டி, அதாவது இந்த சம்பவத்திற்கு இதே தீர்ப்பு வழங்க வேண்டும், ஏனென்றால் ரெண்டும் ஒரே இதுதான் அப்படி என்று சொல்வார்கள் அல்லவா. இது நிறைய நடந்திருக்கு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவருக்கே ஏதோ நடந்து, இந்த வேற ஒரு இதுல அந்த வச்சு அங்க நடந்த ஸ்டேட்ல நடந்தது ஏதோ தண்டனை கொடுத்ததா வந்து மிங்கிள் அங்க அப்படி நடந்தது, அதனால தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நாம தியானிக்கிற கான்டெக்ஸ்ட் எப்படியாவது தேவனுடைய சந்ததி வரக்கூடாது, அப்ப கொல்லப்பட வேண்டும். இப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு நம்ம எந்த காரியங்கள், அதாவது இப்ப பாருங்க, நம்ம இப்படி தியானிக்கிறோம் பாருங்க, இப்படி தியானிச்சா அப்படி இருக்கும். சாத்தானுக்கும் இல்ல எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்படாம இல்ல, தேவனுக்கும் யோபுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பாருங்க, மேற்கோள் காட்டலாம். யோபுடைய சம்பவத்தை, அதாவது தேவபுத்திர கர்த்தருடைய சந்ததி வந்து நின்று சாத்தானும் அவர்கள் வந்து நின்றான். சாத்தானை பார்த்து, எங்கே இருந்து வருகிறாய்? பூமி எங்கு உலாகி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். என் தாசனாய் யோபு மேல் கவனம் வைத்தாயோ? அவனை போல பூமியில ஒருவரும் இல்ல, நல்லவன் ஒருவரும் இல்ல. அதுக்கு சாத்தான் சொல்றான் பாருங்க, யோபு விருதாவாக பயந்து நடக்கிறான், நீ எல்லாம் அவனுடைய எல்லாற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறேன், அப்ப அப்படிதான் செய்வான் அப்படி என்று சாத்தான் சொல்ல. சரி போ, நான் அவனை உன்னுடைய கருத்துல ஒப்படைக்கிறேன், அவனுக்கு என்ன வேணாலும் செய், அதாவது அவனை ஜீவனை மாட்டு தப்ப விடு அப்படின்ட்டாரு. உடனே அவன் போறான், போய் ஆடு மாடு எல்லா குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்று விடுகிறான், கொலை செய்து விடுகிறான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப மறுபடியும் வருகிறான் சாத்தான் யோபு இடத்துல, அதாவது இயேசு இடத்துல வருகிறார். வந்தோடனே என்ன இப்ப என்ன பண்ண, இப்ப எங்க போயிட்டு வர பாத்தியா, நீ சோதிக்க சொன்னா சோதிச்சான் பாருங்க, எல்லாம் கரெக்டா அவன் வந்து தன்னுடைய உத்தமத்துல சரியா இருக்கிறான். உன்னை திருப்பியும் சொல்லுங்க, ஆமா திருப்பியும் அவனுக்கு மேல கால் உச்சந்தலை தொடங்கி உள்ள என்ன வேணாலும் பண்ணு, அவன் ஜீவனை மாத்திரம் விட்டு விடு அப்படி ரெண்டாவது விட சொல்லுகிறார். போய் ரெண்டாவது விடையும் போயிட்டு அவனை சோதிக்கிறார். அப்பையும் வந்து யோபு வந்து பாவம் செய்யல. அப்ப சாத்தான் வந்து திரும்ப போய் விடுகிறான். இப்ப யோபுவின் சம்பவத்தை அதே சம்பவத்தை இங்க நினைவு கூர்ந்தால் பாருங்க, நாம் தியானிக்கிற கான்டெக்ட் படி பிசாசுக்கு ஈசாக்கு கொலை செய்யப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு இப்போது ஒரே சுதந்திரவாளி, அவரிடத்தில் நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் என்று இந்த ஈசாக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்று எப்படியாவது நாம ஜெயித்து விடலாம் என்று இப்ப பிசாசு தீர்மானம் பண்ணியிருக்கான். இந்த சம்பவம் வந்து ஏற்கனவே நடந்ததுதான். அதாவது ஆபிரகாமுக்கு முன்பாகவே யோபு இருந்தார் என்று சரித்திரம், அதாவது அநேக தியாலஜிஸ்ட் சொல்லுகிறாங்க. அதாவது இந்த யோபு வாழ்ந்த அவளுடைய சரித்திரம் வந்து ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இப்ப சாத்தான் சுற்றி திரிந்து தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கிறான். அவனை தேவன் சொல்லியிருப்பா பாருங்க, ஆபிரகாம் பார்த்தாயா, நீ என்ன செய்தாலும் உன்னால ஒன்றும் அவனை செய்ய முடியல, அவன் எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறான். அப்ப ஆமா, நீங்க என்ன அவனை எல்லாத்தையும் வேலை அடைத்து எல்லாம் பாதுகாக்கிறீங்க, எல்லா சூழ்நிலையிலையும் அவனை என் கைக்கு நீங்க தப்பு வச்சு அவன் சந்ததியை பாதுகாக்கிறீங்க, நீங்க இப்போது அவனை சோதித்து பாரும், அப்புறம் நான் ஒத்துக்கொள்கிறான் அப்படி என்று அவன் சொல்லியிருப்பான். நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் பாருங்க, ஏன் சாத்தானே சோதித்து இருக்கலாம்ல, ஏன் தேவன் சோதித்தார் என்று. அப்புறம் ஏன் தேவன் சோதித்தார்? ஆனால் இந்த தடவை நான் சோதிக்கல, சாத்தான் சொல்லியிருப்போம், நான் சோதிக்கல. ஏன்னா 2 தடவை ஏற்கனவே யோபுவை சோதிச்சேன். அப்ப அது என்னால சரியா அந்த வெற்றியாக முடியல. இப்போது நீயே, அதாவது தேவன் நீரே அவனை சோதியும். வேதத்தின்படி தேவன் ஒருவரை சோதிக்கிறவர் அல்ல. ஆனா நீயே சோதித்து
பாரு அவன் கரெக்டா அவன் நீ சொன்னபடி அவன் கேட்கிறானா என்று. அப்ப இந்த நான் சோதிப்பதற்கு பதில் நீங்களே ஆபிரகாமை சோதித்தரணும். அப்ப பாருங்க, குமாரனை பலி கொடுக்க சொல்லுகிறார். அப்ப தேவன் தான் கொடுத்தார், தேவனே குமாரனை பலி கொடுக்கும்படி செய்தார். ஏனென்றால் ஆபிரகாம், அதாவது தேவனுக்கு தெரியும் ஆபிரகாம் தன்னுடைய சொல்லுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவான், நான் சொன்ன கடைசி நிமிஷம் வரை கீழ்ப்படிவான் என்று தேவனுக்கு தெரியும். தேவனோ சரின்னு சொல்லிவிட்டார், சரி நீ சொல்லபடி நான் செய்யறேன் அப்படி என்று. ஆபிரகாம் இந்த வார்த்தையில், இந்த காரியத்தில் நம்ம வார்த்தைக்கு மீறி நடக்க மாட்டான், நான் சொல்வது எல்லாவற்றையும் செய்வான் என்று. ஆனால் பிசாசு கடைசி வரை என்ன பண்ணிருப்பான், வெயிட் பண்ணி கொண்டே இருந்திருப்பான். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று. ஆனால் பிசாசு நினைத்தது கடைசி வரை நடக்கவில்லை. இந்த விஷயத்துல பாருங்க, ஆபிரகாம் மூலமாக தேவன் பிசாசை ஜெயித்தார். அதனாலதான் ஆவியானவர் ரொம்ப சிலாகித்து, அதாவது ரொம்ப மேன்மைப்படுத்தி ஆபிரகாமை குறித்து எழுதியுள்ளார். ஆதியாகமம் 21:16-18 நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளலாம். அதுல கடைசி மட்டும் படிக்கலாம், கடைசி அந்த 18. இல்ல ஆபிரகாம் 21:16-18 கடைசி இது மட்டும் படிக்கலாம். இல்ல அதான் 18 படிக்கலாம். சாரி 22. என் பேரில் ஆணையிட்டேன். பாருங்க, என்னோட பேர்ல. அப்ப ரொம்ப, அதாவது தேவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. என் பேர்ல ஆணையிட்டேன், உன் பேர்ல ஆணையிட்டேன் என்று சொல்லல, என் பேர்ல நானே எனக்கு ஆணையிட்டேன். அந்த ஆணையை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவனாலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்டதான ஆணையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாருங்க, நம்ம திரும்பி மறுபடியுமாக பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக பாருங்க, ஈசாக்கினுடைய சரித்திரம் வரும். 127 வயதுல சாராள் இறந்து விடுகிறாள். அப்போது ஈசாக்குக்கு வயது 37. இன்னும் ஈசாக்கு திருமணமாகவில்லை. ஆபிரகாமினுடைய ஊழியக்கார எலியேசர் மூலமாக ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் அந்த காரியம் நடைபெறுகிறது. ஈசாக்குக்கு திருமணம் ஆகும் போது வயது 40. அதாவது ஆதியாகமம் 25:20 எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பிசாசினுடைய இன்னொரு திட்டத்தை தீட்டாம் பாருங்க. ஆபிரகாமுக்கு வயது 137 140 வரை இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆதியாகமம் 25:1. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த 137 வயசுல இருந்து அந்த 140 வயசுல இன்னொரு பெண்ணை மேரேஜ் பண்றான். திருமணம் நடக்கிறது. கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்கிறான். அவளுக்கு ஆபிரகாம் மூலமாக 6 குழந்தைகள் பிறக்கிறது. கேத்துராவை வைத்து பிசாசு திட்டம் தீட்டுகிறான். பாருங்க, எப்படியாவது அந்த கேத்துராவை கொண்டு ஈசாக்கை ஏதாவது செய்ய வேண்டும், அவனுடைய சந்ததியை வரக்கூடாது என்று. அதனாலதான் ஆபிரகாம் இன்னொரு திருமணம் செய்கிறான். இப்ப தேவனுடைய திட்டத்தை பாருங்க. ஆதியாகமம் 25:5-6 ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போது 25:5-6 படிக்கலாம். ஈசாக்கு கொடுத்து விட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்து விட்டான். நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போது பாருங்க, தேவனுடைய திட்டத்தை பாருங்க. அவன் பிசாசு ஒரு திட்டம் தீட்டினா, அவனுடைய பிள்ளைகள் மூலமாக, கேத்துரால் மூலமாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று. ஆனால் தேவனுடைய திட்டம், தான் உயிரோடு இருக்கும் போது அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடுங்க, நீ ஈசாக்கு பக்கத்திலே இருக்காதீங்க. ஏனென்றால் அவள் கேத்துரால் சபிக்கப்பட்ட மூலமாக அவ அந்த தேசத்தை
அப்ப அவனுடைய பிள்ளைகளும் எப்படி, அவனுடைய பிள்ளைகள் வந்தா ஈசாக்கு பதிலாக திருப்பியும் ஆபிரகாம் அந்த பிள்ளைகளை தெரிந்துதான் உயிரோடு இருக்கும் போது தனியாக பிரித்து அனுப்பி விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திட்டமும் பிசாசுக்கு தோல்வியில் முடிந்து விட்டது. இப்ப பாருங்க, ஈசாக்குக்கும் அதாவது அபிமெலேக்கும் பிசாசின் திட்டத்தை பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல இன்னொரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களில் உண்டானது. ஆதியாகமம் 26:1-2 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஈசாக்கு எகிப்துக்கு போகவில்லை, தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. ஈசாக்கு மூலமாக திருப்பி திட்டம் பண்ணுகிறான். ஆதியாகமம் 26:6, அதாவது 26:6 7. மறுபடியும் பாருங்க, பிசாசு ஒரு திட்டம் திட்டுறான் பாருங்க. அதாவது ரெபெக்காள் மூலமாக பிறகு சந்ததி துஷ்டர்கள் மூலமாக இருக்க வேண்டும் என்று பிசாசு தீர்மானம் பண்ணினான். ஆதியாகமம் 26:10 ஏன் இப்படி செய்தாய்? பாருங்க, எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே, அதை யாராவது சேர்ந்திருந்தா என்ன ஆகும், நீ ஏன் இப்படி பண்ண அப்படி என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். பிசாசு ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். எப்படியாவது இந்த ரெபெக்காள் மூலமாக பிறக்கிற சந்ததி துஷ்டர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் பிசாசின் திட்டம் இந்த இடத்திலே தேவன் அந்த திட்டத்தை முறியடித்தார். ஹல்லேலூயா! கிட்டத்தட்ட 19 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ததன் மூலம் இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள். அப்போது ஈசாக்குக்கு வயது 60. ஆதியாகமம் 25:26 எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க 2 பேரும். இப்ப பிசாசினுடைய திட்டத்தை பாருங்க. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும், சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம், அதாவது 2 மடங்கு ஆசீர்வாதம் என்று, அதாவது ஏசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். 2 பேரையும் அழைத்து ஆசீர்வாதம் தருகிறேன் என்று சொல்லவில்லை, மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து. இந்த காரியம் ஆதியாகமம் 27:1-4 வரை எழுதப்பட்டிருக்கிறது. மூத்த மகனாகிய ஏசாவை மாத்திரம் அழைக்கிறார். ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபிடத்தில் ஏசா விட்டு போட்டு விட்டான். ஆனாலும் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு திட்டத்தோட தான் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஈசாக்கு பார்வை குறைவு உண்டாக்கினார். ஈசாக்கு கண்கள் இருளடைந்து போய்விட்டது, பார்வையற்று போனான். ஆசீர்வாதம், அதாவது அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் வருகிறது. வயதான காலத்துல எனக்கு கண்ணு சரியா தெரியல, கண்கள் இருளடைந்து விட்டது, பார்வையற்று போனான். பார்வை இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போயிருக்கும்? ஏசாவுக்கு போயிருக்கும். அப்ப வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த காரியம் நடந்தது என்று. சேஷ்டபுத்திர பாகம் பாருங்க, தேவனுடைய திட்டம் என்ன? சேஷ்டபுத்திர பாகம் ரெபெக்காள் மூலமாக யாக்கோபுக்கு மாத்திரம் வர வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணினார். நாம் நினைக்கிறோம் ரெபெக்காள் வஞ்சித்து தன் மூத்த மகன் ஆகிய ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்தாள் என்று. ஆனால் தேவனுடைய திட்டம், ரெபெக்காள் என்ன செய்தாலோ அதுதான் தேவனுடைய திட்டமாகவும் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, ஏன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார்? அதாவது பிள்ளைகள் இன்னும் பிறவாவதற்கு முன்பே தேவனுடைய திட்டம் யாக்கோபு மூலமாக தான் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். ஏன் என்ற கேள்வி வருது இல்ல, இன்னும் குழந்தைகளே பிறக்கல, ஆனாலும் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். ரோமர் 9:11-13 நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளலாம். மல்கியா 1:2-3 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று. ஏனென்றால் ஏசாவை ஏன் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, ஏசாவை ஏன் வெறுத்தார் என்றால் பாருங்க, ஆதியாகமம் 26:34-35 அவன் யாரை போய் திருமணம் செய்து கொண்டாள் என்றால் கானானிய பெண்களை திருமணம் செய்தான். தேவனுக்கு தெரியும்
இவன் பிற்பாடு போய் கானானிய ஸ்திரீ அவர்களை திருமணம் செய்வார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கானானியர்கள் குமாரத்தில் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். கானானிய வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். இந்த கானானியர் யார் என்று நாம போன வாரம் பார்த்தோம். தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 36:1-2 ஆதியாகமம் 36:1 நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளலாம். 36:1-2 அந்த ஏசா யாரை திருமணம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால் மாத்திரம்தான் தேவன் ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை, யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் பிற்பாடு இவன் கானானிய பெண்ணை போய் திருமணம் செய்வான். அவன் மூலமாக சந்ததி வந்தால் அது துஷ்ட சந்ததியாக இருக்கும். அது மூலமாக கிறிஸ்துவானவர் பிறக்க முடியாது என்று எண்ணி யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார். அடுத்ததாக பாருங்க இந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம். ஆதியாகமம் 27, 28, 29 இந்த ஆசீர்வாதம் உண்மையில ஏசாவை மனதில் நினைத்துதான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஏசாவை மனதில் நினைச்சுதான் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். உண்மையில் இந்த யாருக்கு இந்த ஆசீர்வாதம் சென்றிருக்க வேண்டும்? ஏசாவுக்கு. அதாவது ஏசாவுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சென்றிருக்க வேண்டும். 27, 20 அதாவது ஆதியாகமம் 27, 28, 29 மாத்திரம் படிக்கலாம். மிகுந்த தானியத்தையும் திராட்சரசையும் தருவா. இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததா பாருங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் உன் சகோதரருக்கு எஜமா. இவர் மைண்ட்ல எல்லாமே ஏசாவை வைத்துதான் சொல்லுகிறார். ஆனால் சொல்வது யாருக்கு? யாக்கோபுக்கு. படிக்கலாம். என்று சொல்லி ஆசீர்வதித்தான். பாருங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், நீ உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஏசாவை மனதில் நினைத்து யாக்கோபுக்கு கொடுக்கிறார். பாருங்க, இதுதான் தேவனுடைய திட்டம். அப்படி ஏசாவுக்கு சென்றிருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்க அந்த ஆசீர்வாதம். அப்ப தேவனால் சபிக்கப்பட்ட கானானியர்கள் மூலமாக கிறிஸ்துவானவர் பிறந்திருக்க முடியும். இதுதான் பிசாசினுடைய திட்டம். ஆனால் பிசாசு நினைத்தது உம்முடைய சந்ததியிலிருந்து சபிக்கப்பட்டவர் மூலமாக வந்த சந்ததி என்று சரித்திரம் கூற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த திட்டம் நடக்கவில்லை, ஜெயமாக நடக்கவில்லை. தேவன் தோல்வியில முடிய செய்து விட்டார். இதற்காகத்தான் ஈசாக்குக்கு பார்வை குறைவு, அதாவது கண்கள் இருளடைய செய்தார். இப்ப கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஈசாக்கு யாக்கோபு நீ என்ன வந்திருக்க, நீ போ அப்படி என்று ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் சென்றிருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய திட்டம் பிசாசுடைய திட்டம் தான் நிறைவேறி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு வஞ்சித்து பொய் சொல்லி பெற்றுக்கொண்டான் என்று. ஆனால் தன் தாயாகிய ரெபெக்காள் மற்றும் தேவ அனுமதியோடு இது நடந்தது. தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி, நீதியுள்ள சந்ததி வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருந்தது. பாருங்க, ஏசாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுத்து விட்டார். ஆதியாகமம் 27, 39, 40 இந்த ஆசீர்வாதம் உண்மையிலே யாக்கோபுக்கு வர வேண்டியது. ஆக்சுவலா யாக்கோபுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போய்விட்டது. ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போய்விட்டது. பாருங்க, அடுத்ததாக பாருங்க, யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று ஏசா தீர்மானம் பண்ணுகிறான். இதுதான் பிசாசினுடைய திட்டமாக இருக்கிறது. என்னோட தகப்பனார் இறக்கும் போது உன்னை நான் பார்க்கும்போது உன்னை கொல்வேன் என்று தீர்மானம் பண்ணுகிறான். ஆதியாகமம் 27, 41 எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப யாக்கோபுடைய சரித்திரம் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு முடிஞ்சு, இப்ப யாக்கோபுடைய சரித்திரம் பாருங்க. யாக்கோபை பற்றி தியானித்தால் அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், அது போய்கொண்டே இருக்கும். நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற சம்பவங்களை மாத்திரம் நாம தியானிப்போம். அதாவது பிசாசு தேவ சந்ததியை அழிக்க வேண்டும். யாக்கோபுக்கு ஒரு சந்ததி இருக்கக்கூடாது, அதை அழிக்க வேண்டும். இதுதான் பிசாசினுடைய திட்டம்.
பாருங்க. அதனால பிசாசு திட்டம் பாருங்க, யாக்கோபு ராகேலை அதிகமாய் நேசிக்க வேண்டும். இதுதான் பிசாசுடைய திட்டம். லேயால் அற்பமாக எண்ணப்பட வேண்டும். ஆனால் லேயாளுக்கு அவனுடைய திட்டம் என்ன? லேயாளுக்கு பிள்ளை பெறக்கூடாது. இதுதான் அவனுடைய திட்டமாக இருந்தது. அற்பமாக எண்ணப்பட்டால் கணவர் மனைவி இடத்துல சேர முடியாது பாருங்க. அதனால அவளுக்கு பிள்ளை வரக்கூடாது. அதுதான் பிசாசுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க. ஏன் லேயாளுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார் என்று, தேவன் லேயால் அற்பமாக எண்ணப்படுகிறதை அவர் தேவன் கர்த்தர் கண்டு அவளை ஆசீர்வதித்தார். அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 29:31. ஆதியாகமம் 29:31. லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு. பாருங்க பாருங்க, தேவன் நீதி உள்ளவர். நம்முடைய தேவன் நீதியை விரும்புகிற தேவன். நாம் எப்பொழுதும் நீதியாய் நடக்க வேண்டும் என்று விரும்புவார். அது ராகேலுக்கு திருமணமாகும் வரை லேயால் அற்பமாக எண்ணப்படுகிறாள். இந்த சம்பவம் பாருங்க, பெண்கள் பார்வையிலிருந்து பார்த்தா லேயாளுக்கு திருமணம் நடந்து 7 வருஷம் ஆகிவிட்டது. கணவன் கண்டுகொள்ளவே இல்லை. அதாவது அவர்கள் பார்வையிலிருந்து பாருங்க, திருமணம் ஆனவனே குழந்தை பிறக்க வேண்டும், தன் கணவர் தன்னோடு அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த யாக்கோபு என்ன செய்தார்? அற்பமாக எண்ணினார். ஆனால் இதை கண்டு தேவன் கண்டார், லேயாளை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஃபர்ஸ்ட் 7 வருஷம் இருந்தான் யாக்கோபு ராகேலுக்காக. ஆனா ராகேல் திருமணம் கொடுக்கப்படல. அதுக்கு பதிலாக லேயாள் கொடுக்கப்படுகிறாள் மனைவியாக. திருப்பி ராகேலுக்காக 7 வருஷம் இருக்கிறார். அந்த 7 வருஷமும் லேயாளுக்கு குழந்தை இல்லை. அப்ப தேவன் பார்க்கிறார், ஆனா சேரல, அற்பமாக எண்ணப்பட்டார். இந்த சம்பவங்களை தேவன் நினைவு கூர்ந்து தேவன் தன்னுடைய திட்டத்தை லேயாள் சந்ததி மூலமாக நிறைவேற்றினார். இப்ப யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். லேயாள் மூலமாக 7 பிள்ளைகள், பில்கால் மூலமாக 2 பிள்ளைகள், சில்பால் மூலமாக 2 பிள்ளைகள், ராகேல் மூலமாக 2 பிள்ளைகள். இப்ப அவருடைய சந்ததி பெருகி விட்டது. யாக்கோபு பெரிய ஜனக்கூட்டத்தார் மாறிட்டார். இப்ப பிசாசுடைய திட்டத்தை பாருங்க. யாக்கோபும் லாபானும், அதாவது இப்பொழுது யாக்கோபு பலத்த ஜாதி ஆகிவிட்டான். அதனால் லாபான் எடுத்து சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டான். ஆதியாகமம் 31:18 எழுதப்பட்டிருக்கிறது. லாபான் மூலமாக யாக்கோபுடைய சந்ததியை அழித்து விட வேண்டும், பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். பிசாசு தீர்மானம் பண்ணினான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க. யாக்கோபுக்கு நீ தீமை செய்யாத, தீமையை பத்தி பேசாத, பொல்லாப்பு செய்யாத, அவனுடைய சந்ததியை நீ ஏதாவது செஞ்சனா அப்படி என்று லாபானை எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 31:24. நன்மையை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. பாருங்க, ஆகிலும் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. உங்களை நான் என்ன வேணாலும் செய்து விட முடியும், உங்களை சாகடிக்க முடியும், எனக்கு அதற்குரிய வல்லமை இருக்கிறது. ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன். தேவன் எச்சரித்து விட்டார். இந்த திட்டமும் பிசாசுக்கு தோல்வியில முடிந்து விட்டது. அடுத்ததாக ஒரு திட்டம் பாருங்க, யாக்கோபும் ஏசாவும். பிசாசுடைய அடுத்த திட்டம்னா ஏசாவை வைத்து யாக்கோபுடைய சந்ததியை அழிக்க வேண்டும். ஏசாவும் பாருங்க 400 பேர்களோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று யாக்கோபுக்கு செய்தி வந்தது. ஆதியாகமம் 32:6 எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாவை கொண்டு யாக்கோபையும் அவன் பிள்ளைகளையும் தாய்மார்கள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று பிசாசு திட்டம் தீட்டுகிறான். ஆதியாகமம் 32:11 படிக்கலாம். அவன் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களை முறியடிப்பான், கொலை செய்து விடுவானே என்று அவன் பயந்திருந்தான். இதுதான் பிசாசினுடைய திட்டம். ஏசாவை வைத்து
அந்த யாக்கோபுடைய சந்ததியை அழித்து விட வேண்டும். ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க, தேவன் திட்டத்தை முறியடித்து, அந்த திட்டத்தை, பிசாசுடைய திட்டத்தை முறியடித்து யாக்கோபோடு சமாதானமாக போகும்படி செய்தார். ஆதியாகமம் 33:8 எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் திட்டம் தோல்வி முடிந்து விட்டது என்று எண்ணி உடனே அடுத்த திட்டத்திற்கு பிளான் பண்ணுகிறான் பாருங்க. அந்த திட்டம் சமாதானமா போயிட்டாங்களா, அடுத்து என்ன பண்ணுவது? உடனே பாருங்க அடுத்த திட்டம் பாருங்க, யாக்கோபை சேயீருக்கு, சரி வா சேயீருக்கு போவோம் என்று ஏசா சொல்லுகிறான் பாருங்க. ஆதியாகமம் 33:12. நான் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் பாருங்க. யாக்கோபு ஏசாவிடம், நீ முன்னாடி போ, நான் சேயீருக்கு வரும்பொழுதும் நான் பொறுமையாக, எல்லாரும் வயதானவர்கள், எல்லாம் ஆடு மாடு இருக்கு, நான் பொறுமையாக வரேன், நான் சேயீருக்கு வரும் அளவும். 33:14. முன்னே இப்போ மெதுவாய் அவைகளை நடத்தி பிள்ளைகளை பாருங்க, சேயீருக்கு வரும் அளவும். சேயீர்ல யார் குடியிருக்கிறா? ஏசா குடியிருக்கிறா. அந்த சந்ததி ஏதோமுடைய சந்ததி, அது சந்ததி துஷ்ட மனிதர்கள் வாழும் சந்ததியாக இருக்கிறது. ஆனால் யாக்கோபு ஏசாவிடத்துல, நான் சேயீருக்கு வரணும், நான் பொறுமையா வரேன் அப்படி என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா தேவனுடைய திட்டத்தை பாருங்க, ஏசாவிடத்தில் சேயீருக்கு வருகிறேன் என்று சொல்லி சொன்ன யாக்கோபு அங்கே செல்லாமல், அங்கே சேயீருக்கு போகல, சுக்கோத்திற்கு அங்கே சென்று வாசம் செய்தான். ஆதியாகமம் 33:16-17 எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இந்த திட்டமும் அங்க சேயீருக்கு போயிருந்தோம் என்றால் அந்த துஷ்டர்கள் வாழும் சந்ததி நிறைந்த இடமாக இருக்கிறது. இவர்களுடைய பிள்ளைகளும் துஷ்டர்களாக மாறி இருப்பார்கள். அந்த துஷ்ட சந்ததியிலிருந்து எப்படி கிறிஸ்துவானவர் பிறப்பார்? அதனால தேவன் அவனை ஏசாவிட்ட சொன்னா, நான் சேயீருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சேயீருக்கு போகாம சுக்கோத்திற்கு வேற வழியாக போய் அங்கே தங்கினான். இப்ப பாருங்க, இந்த ஏன் லேயாளை தெரிந்து கொண்டார்? நாம படித்தோம், அற்பமாக எண்ணப்பட்டது நிமித்தமாக. இந்த லேயாள் மூலமாக பிறந்த 4வது குழந்தை தான் யூதா. யூதாவை தேவன் தெரிந்து கொள்கிறார். யூதா மூலமாக கிறிஸ்து பிறக்கிறார். ஏன் யூதாவை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? மற்ற 11 பேர்களை தேவன் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை, இன்க்ளூடிங் யோசேப்பு? நமக்கு இந்த கேள்வி வருதுல, 13 பேர், ஒரு வந்து பெண்ணு, 12 பேரு. 12 பேர்ல ஏன் யூதாவை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? யோசேப்பு கூட ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? பாருங்க, முதல் காரியம் பாருங்க, யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பவர்கள். யூதா பிறக்கும் போது லேயாள் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 29:35 படிக்கலாம். ஆதியாகமம் 25. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இதுக்கு முன்பாக எல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தா, என் சிறுமையை கண்ணோக்கினார், அப்புறம் என் விண்ணப்பத்தை கேட்டறிந்தார், என் புருஷனுக்கு என்னோடு சேர்ந்திருப்பார் என்று இப்படியாக சொல்லி லேயாள் பெயர் வைத்தார். ஆனால் யூதா பிறக்கும் போது பாருங்க, கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா! அவனுடைய சந்ததி கர்த்தரை துதிப்பவர்களாக இருப்பார்கள். ரூபன் பிறந்த போது சொல்லி இருந்தால் பாருங்க, தேவன் சந்ததியிலிருந்து கிறிஸ்து பிறந்திருப்பார் ஒருவேளை. ஆனால் யூதாவுடைய சந்ததியை கர்த்தரை துதிப்பவர்களாக இருப்பார்கள் என்று தேவன், அவருடைய திட்டம் அதுதான். லேயாள் மூலமாக பிறந்த போதே, யூதா பிறந்த போதே லேயாள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், கர்த்தரை துதிப்பேன். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பவர்கள், அவருடைய சந்ததியும் கர்த்தரை துதிப்பவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக 2வது பாயிண்ட் பாருங்க, ஏன் யூதாவை தெரிந்து கொண்டார்? ரூபன் யூதாவை தவிர மற்ற எல்லாரும் யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பாருங்க, யோசேப்பை கொலை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 37, 20, 21, 26 எழுதப்பட்டிருக்கிறது. ரூபனோ யூதாவை தவிர மற்றவர்கள் எல்லாரும்
யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஆனா ரூபனை ஏன் தெரிந்து கொள்ளப்படல? அந்த சந்ததியிலிருந்து கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்தினான். அவன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியை சேர்ந்த நிமித்தமாக அவனை இறைவன் புறக்கணித்து விட்டார். மற்றவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு இருந்தார்கள். இப்ப யூதா மாத்திரம்தான் தன் சகோதரனை கொலை செய்யக்கூடாது, யோசேப்பை கொலை செய்யக்கூடாது, அவனை விற்று போட்டு விடலாம் என்று ஆலோசனை கூறினார். இப்ப கொலை செய்வது யாருடைய குணம்? காயினுடைய குணம். ஆரம்பத்திலே காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான். காயின் யார்? சபிக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த சந்ததியிலிருந்து வந்த அந்த புத்தி இவர்களுக்கு இருந்தது, கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று. அப்ப பிசாசின் திட்டம் பாருங்க, எல்லாரும் யோசேப்பை கொலை செய்து கொலைகாரராக மாற வேண்டும் அப்படி என்று அவன் திட்டம் தீட்டினான். அப்படி மாறினால் அந்த சந்ததியிலிருந்து பிறக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று பிசாசின் திட்டம் தீட்டினான். ஆனால் தேவனுடைய திட்டம் பாருங்க, தேவன் யூதாவை தேவன் தெரிந்து கொண்டபடியால் யூதாவிற்கு கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் மனதிலிருந்து எடுத்து விட்டார். இந்த திட்டம் பிசாசுக்கு தோல்வியில் முடிந்து விட்டது. இரண்டாவது திட்டம் தோல்வியில் முடிந்து விட்டது. அப்ப மூன்றாவது காரியம் பாருங்க, ஏன் யூதாவை தெரிந்து கொண்டார்? பாருங்க, அடுத்தது பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேவன் யூதாவை தெரிந்து கொண்டபடியால் எப்படியாவது அவன் சந்ததி சபிக்கப்பட்டவர் மூலமாக வர வேண்டும் என்று பிசாசு திட்டம் தீட்டினான். அவன் எடுத்த ஆயுதம் பாருங்க, திருமணம். யூதா யாரை திருமணம் செய்தார் என்றால் கானானினுடைய குமாரத்தி. இவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவர்கள். ஆதியாகமம் 38:2, ஆதியாகமம் 38:30. அவளுக்கு 3 குமாரர் பிறந்தார்கள். பாருங்க, இப்ப இந்த பிசாசினுடைய திட்டம் என்ன? தேவன் யூதாவை தெரிந்து கொண்டார். சரியா? இப்ப இவன் யார் திருமணம் செய்து? கானானிய ஸ்ரீ. கானானிய ஸ்ரீ யாரு? சபிக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த சந்ததியிலிருந்து கிறிஸ்து வந்து விடுமே என்று இவன் பிசாசின் திட்டம் நிறைவேறிவிட்டது என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஏனென்றால் கானானிய ஸ்ரீயை விவாகம் செய்த நிமித்தமாக அவனுடைய சந்ததியிலிருந்து வருகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இப்ப யூதாவுக்கு 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். ஆதியாகமம் 38:3-5 வரையும். இப்ப யூதாவின் மூத்த மகன் ஏர் என்பவனுக்கு தாமாரை விவாகம் செய்து வைக்கிறார்கள். ஆதியாகமம் 38:6 பாருங்க, தாமாரை விவாகம் செய்து தேவனுடைய திட்டத்தை பாருங்க, அவனுடைய பிசாசுடைய திட்டத்தை அப்படியே. ஏர் பொல்லாதவனாய் இருந்தபடியால் தேவன் அவனை அழித்து விட்டார். ஏனென்றால் அந்த சந்ததியிலிருந்து வரும் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லவா? அதனால அவன் பொல்லாதவனாய் இருந்தபடியால் தேவன் அவனை அழித்து விட்டார். இப்ப மறுபடியும் பாருங்க, தாமாரை ஓனானுக்கு, அதாவது ஏரின் சகோதரன் யூதாவுடைய 2வது பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். தேவன் அவனையும் அழித்து விட்டார். ஆதியாகமம் 38:8-10 வீட்டுல போய் படித்துக் கொள்ளலாம். நாம இந்த கான்டெக்ட்ல தியானிக்கும் போது இந்த சம்பவம் எல்லாம் எதற்கு நடந்தது என்று தெளிவாக விளங்க முடிகிறது. 2வது, அவனும் தன்னுடைய சகோதரன் மனைக்கு எப்படி நான் சந்ததி உண்டாக்கணும், அதனால சொல்லி நீங்க வீட்டுல படித்து போய் பாருங்க, அந்த சந்ததி வரக்கூடாது என்று சொன்ன நிமித்தமாக தேவன் அவனையும் அழித்து விட்டார். இப்ப பாருங்க, இந்த 2 காரியங்களிலும் தாமார் ஒரு தவறும் செய்யவில்லை. தாமார் தவறு செய்துவிட்டால் என்று வேதம் சொல்லவில்லை. தாமாருக்கு இந்த விஷயத்துல நீதி கிடைக்கவில்லை. ஆனால் நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். யூதா சொன்ன எல்லா ஆலோசனைகளையும் தாமார் கீழ்ப்படிந்து நடந்தால், உன் தகப்பன் வீட்டுக்கு போய் கைம்பெண்ணாயிரு, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போயிரு. இப்ப 2 பேர் இறந்துட்டாங்க, 3வது ஆளை நான் கொடுத்தனா அவனு இறந்துருவான். ஆனாலும் உன் தகப்பன் வீட்டுக்கு போய் நீ அங்க வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளாமல் கைம்பெண்ணாயிரு, திருமணம் செய்யாமல் இரு அப்படி என்று சொன்ன நிமித்தமாக அவள் கீழ்ப்படிந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போய் இருந்தால். ஆதியாகமம் 38:4 பாருங்க. இப்ப பிசாசுடைய திட்டத்தை பாருங்க, இனி யூதாவுக்கு சந்ததி வராது. அப்படியே வந்தாலும் 3வது பையனுக்கு திருமணமாகி சந்ததி வந்தாலும் அந்த சந்ததி யாரு? சபிக்கப்பட்ட சந்ததி. ஏன்னா அவன் கானானுடைய
ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருக்கிறான். உடனே இந்த இடத்துல பாருங்க, அவனுடைய திட்டம் நிறைவேறி விட்டது என்று மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை பாருங்க, மூன்றாவது மகனை தாமாருக்கு திருமணம் செய்து வைப்பது தேவனுடைய அது திட்டம் அல்ல. அந்த சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப தாமாருக்கு ஒரு ஆலோசனை உதிக்கிறது பாருங்க. அதாவது என்னிடத்தில் சேருவதற்கு அங்க அந்த 38 இருந்து நீங்க 13 இருந்து நீங்க படிச்சு பார்த்தா, நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்க, தெரியும் எல்லாருக்கும். இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்தபடியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னோடு சேருவது ஒரு அடைமானம் வேண்டும் என்று கேட்கிறாள் யூதா. பிற்பாடு இவள் எதற்காக என்றால், இவள் நீதி தவறிவிட்டாள் என்று யூதா சொல்லக்கூடாது என்று ப்ரீ பிளானா தான் இவ போயிருக்கா. இந்த தாமார் ப்ரீ பிளானா போயிருக்கா. அதாவது பின்னாடி யாரும் ஆனா அதுவரையும் அவள் வேறு ஒருத்திய விவாகம் பண்ணவில்லை, கைமண்ணாய் இருந்தால். ஆதியாகமம் 38:18 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யானத்தை தேவன் தாமாருக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீதி உள்ள சந்ததி வரும்படியாக, பக்தி உள்ள சந்ததி உண்டாகும்படியாக. தாமார் இப்ப கர்ப்பவதியானால் என்று செய்தி யாரு காதுக்கு போகுதுன்னா, யூதாவின் காதுகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அவன் சொல்ற பாருங்க, அவள் கொல்லப்பட வேண்டும் என்று கூறினவன் பிற்பாடு அவன் சொல்றான் பாருங்க, அவள் என்னிலும் நீதி உள்ளவள், நான் நீதி தவறிட்டேன், நான் மூன்றாவது பையனை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நீதி தவறிவிட்டான், ஆனால் அவள் நீதி உள்ளவள் என்று தன் தவறை உணர்ந்து கொண்டான். இது நிமித்தமாகத்தான் தேவன் யூதாவை தெரிந்து கொண்டார். 38:26 போய் படிக்கலாம். நமக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன பிராங்க்லின், தாமார் யூதாவை எப்படி மருமகளை விவாகம் செஞ்சது நிமித்தமாக குழந்தை பிறந்தது, எப்படி அந்த சந்ததி கிறிஸ்து அந்த சந்ததியிலிருந்து வந்தார் என்று கேள்வி இருக்குல்ல. அப்ப அவங்க 2 பேரும் பாச்சாரம் செய்தார்களா, பிரமாணங்களை மீறினார்களா என்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். என்ன ஜோயல்? வேத வசனம் பாருங்க, பழைய ஏற்பாடு பிரமாணம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு மனைவியை தள்ளிவிடுகிறவன் தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம். இதுதான் பழைய ஏற்பாடு பிரமாணம். மத்தேயு 5:31 இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் பாருங்க, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். மத்தேயு 5:32 எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னா, ரோமர் 7:2-3 புருஷன் மரித்த பின்பு இந்த பிரமாணத்திற்கு விடுதலை ஆகிறார், அல்லது மனைவி மரித்த பின்பு புருஷன் இந்த பிரமாணத்துக்கு விடுதலை ஆகிறான். நீங்க படிக்கலாம், ரோமர் 7:2-3 படிக்கலாம். ரோமர் 7:2-3 இதை மாத்திரம் படிக்கலாம்.